மக்களால் நான், மக்களுக்காகவே நான். என்றும் நான் எனும் நீங்கள், நீங்கள் எனும் நான் எப்பவுமே நல்லா இருப்போம்னு சொல்லி நம்புறேன். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். கேமராவை செட் பண்றதே பெரிய கஷ்டம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ரோல் கேமரா. ரோல் கேமரா. கார்னியர். சவுண்ட். சவுண்ட். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளாடா? ஆக்ஷன். ஆக்ஷன். ஆனால் சும்மா நின்றுருக்கேன்னு பார்த்தீங்களா? விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இங்கே வந்து என்கிட்ட மைக் இல்லை, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அதனால் வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணால் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். ஒரு ஐயோ, நான் இருமுறேன், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அதான் இல்லைங்கிறேன். கார்னியர் ப்ரொமோஷன் கிடையாது. இந்த கார்னியர் வந்து நான் வாங்கலை, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளாடா? எப்படி போகணுன்னு கூட தெரியல. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காளாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. அப்போ யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னா சொன்னேன் சும்மா. அப்போ இந்த காரியர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தெரில. வீட்டில் இருந்துச்சு. ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வாங்கி கொடுத்தா. என்ன அதுக்கு? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க அப்படின்னு கேட்க தோணுது. கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை, யாராவது இருந்தாங்கன்னா வந்துடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இப்போ 7 கலர்ஸ் வருமே, ஃபேர்வெல் அட்வர்டைஸ்மெண்ட்ல வருமே, அப்படியே ஒரு 7 நாள்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாவ், ஃபுல் ஃபேஸ் மேட்சிங் பொலிவா. எப்படி இப்படி? அது அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா மணி. அந்த மணி கிடையாது, இது இந்த காசு மணி. அதாவது வந்து காசு. உங்களுக்கு காசுன்னு சொன்னவன உங்க மைண்ட்ல என்ன தோணுது? காசு, பணம், கொட்டு, மணி மணி. ஞாபகம் வருதா? ஏன் ஞாபகம் வருதுன்னா காசு. வாழ்க்கையில காசு முக்கியம். அது என்னதான்டா சொல்ல வர அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. திமிர் பிடிச்சவன், தலக்கணம் பிடிச்சவன். கண்டென்ட் தெரியாம இஷ்டத்துக்கு பேசணும்னு சொல்லி ஏன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். அதனால இஷ்டப்பட்ட மட்டும் பாருங்க, இஷ்டப்படலைன்னா சும்மாவாது பாருங்க. இப்ப கூட பாரு எப்படி பேசுறான் பாரு, மயிராண்டின்னு தான் சொல்லுவான். சும்மா வெட்டியா தானே இருக்கீங்க. ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா, என்னடா பண்ணுவேன். ஓகே, நம்ம டைரக்டா மெயினான டாபிக் குள்ள போயிடலாம். ஸோ காசு. ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு விஷயத்துக்கு அழுகுறான், கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுகுறான், பாத்ரூமுக்குள்ள போய் அழுகுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் காசு. அட லூசு அப்படின்னு நீங்க திட்டுறீங்க, எனக்கு புரியுது. அண்டா ஒரு மிடில் கிளாஸ் பையன் காசுக்காகவா அழுவான்? மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. அப்படின்னா உனக்காகவா அழுவான்? காசுக்காக தான் அழுவான். ஒரு மிடில் கிளாஸ் பையன் எதுக்கெல்லாம் அழுவான்? லிஸ்ட் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் காசு, இரண்டாவது காதல், மொத்தம் உம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயிலுக, மூன்றாவது பாசம், அதான் இல்லைங்கிறேன். நாலாவது சொந்தம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. சொந்தம். ஐந்தாவது மரியாதைக்கு, மதிக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆடுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் முற்றுப்புள்ளியா இருக்கிறது காசு. எப்படி காசுன்னு சொல்லலாம் நீ அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பையனை காதலிச்சு கழட்டி விட்டா அப்படின்னா, கடல் நீர் முப்புத்தான், கண்ணீர் முப்புத்தான், கண்டார ஓலி உன்னை காதலிச்சதே தப்பு தாண்டி. அந்த பையன் அந்த பொண்ணு போயிட்டான்னு அழுவ மாட்டான். என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட வீடு இல்ல, என்கிட்ட நல்லா ட்ரெஸ் பண்ண ட்ரெஸ் இல்ல, உடுத்த துணி இல்ல, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அப்படின்னு ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு விட்டு போயிட்டாலே, அதனாலதான் விட்டு போயிட்டாலும் தெரியாம அதுக்காக தான் இருக்கும்னு நினைச்சு பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுவான். இப்படிதான் உட்காருவான், பாத்ரூம்ல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுவான். சத்தியமா சொல்ற, முதல் தடவையா நான் அழுகிறேன்.
ஸோ அவன் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிறது காசுக்காக. அந்த பாத்ரூமே ஒரு காசை வச்சு தான் கட்டியிருப்போம். பார்த்தீங்களா? காசு. அப்புறம் பாசம். சரி, சொந்தத்துக்கு போயிடலாம், அப்புறம் பாசத்துக்கு வரலாம். சொந்தம். அந்த சொந்தம் இருக்கு இல்லையா, அந்த சொந்தம் காசு இருந்தா தானே வர்றாங்க, நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது சொந்தம், பாசம்னு ஒன்று சொன்னேன், அவர் வந்து மதிப்பு, மரியாதை, இது மூணுமே இந்த சொந்தங்கள்லேயே வந்துடுது. அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேணாம், இதுலேயே முடிச்சிடலாம். ஸோ வந்து சொந்தக்காரங்க வந்து ஜிம்படியா கொஞ்சம் ஜிம்மு தான். சொந்தக்காரங்க வந்து காசு இருந்தாதான் வந்து மதிக்கிறாங்க. எல்லா சொந்தங்களையும் சொல்ல, அப்போ தற்கொலை மாதிரி வந்து பேசக்கூடாது, எல்லா சொந்தங்களையும் சொல்ல, ஆனால் நிறைய சொந்தங்களை சொல்கிறோம். அதாவது காசு இருந்தால் தான் அந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனை மதிக்கிறாங்க, காசு இல்லைன்னா மிதிக்கிறாங்க அப்படின்னு அவன் வந்து அழுகுறான். இங்கே உட்காந்து மேக்சிமம் பாத்ரூமில் உட்காந்து அழுவான். அப்புறம் பெட்ஷீட் கையில் கிடைக்கல, பக்கத்துல தான் இருக்கு, பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படின்னு அழுவான். அப்புறம் வந்து சாப்பிடும்போது அழுக வரும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன்கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும் எத்தனை என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க 99.99% மிடில் கிளாஸாக தான் இருப்பான். அந்த மிடில் கிளாஸ் பையனை கேட்டு பாருங்க, அப்படியே உட்காந்து சாப்பிடும்போது அழுக வரும். சாப்பிடவும் முடியாம அழுகவும் முடியாம, அழுதா யாராவது ஏன்னு கேட்பாங்க, ஏன்னு கேட்டா இன்னும் அழுக வரும். அவங்க கிட்ட பதில் சொல்லவும் முடியாம, எதுக்காக அழுகிறேன்னு தெரியாம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி அழுகுறான். ஏன்? காசு. அப்போ வாழ்க்கையில காசு தான் முக்கியமா அப்படின்னு கேட்டா, ஆமா முக்கியம். இந்த காசுங்கிறது இருங்க, அப்புறம் எங்க முடிச்சா, இந்த காசுங்கிறது விஜயகாந்தனா வி மிஸ் யூ. ஓகே, ஸோ இந்த காசு அப்படிங்கிறது, ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப கண்டென்ட் சொதப்புதே. அதாவது காசுங்கிறது ஒரு உயிரினம். நம்ம அதை கொன்று தான் நம்ம இங்கே நிறைய பேர் வந்து வாழ்கிறோம். எதுக்கு நீ வந்து பிளான்ஸை வெட்டி கொள்ற? அதுவும் லிவிங் பீங் தான் தம்பி. காசுக்காக எவனாவது வாழ்வானாடா? நான் காசுக்காக தான்டா நான் வாழ்கிறேன், காசுக்காக உயிரையும் கொல்லுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசு ஒரு உயிரினம் தானே. சயின்டிஃபிக்லி காசு எப்படி உயிரினம்? யார் சிம்புனா கேட்டு பாருங்க, தலைவர் எஸ்டிஆர் கிட்ட கேட்டு பாருங்க, காசு உயிரினமா இல்லைன்னு அவர் சொல்லுவார். எப்படி சொல்லாருன்னா, அவர் சொல்கிறார், நானும் சொல்கிறேன், காசு வந்து பேப்பர், ஒரு காகிதத்துல இருந்தால் நம்ம காசு, அந்த ஒரு சின்ன பேப்பர் தான் வேல்யூ. என் வீட்டில் ரஃப் நோட்டில் கிழிச்சா டஸ்ட்பினுக்கு போகும், ஆனால் அந்த காசை கிழிச்சா கம்மில் ஒட்டி திரும்ப கடைக்கு போகணும் தான் என் மைண்டு ஓடும். அதே மாதிரி உங்கள் மைண்டு ஓடும். அதனால் வந்து காசு ஒரு உயிரினம். காசு பேப்பருங்கிறது வந்து ஒரு மரத்துலேருந்து வருது, மரம், ட்ரீ, அது ஒரு உயிரினம். ஸோ அந்த உயிரினத்தை கொன்று தான் எதுக்கு நீ வந்து பிளான்ஸை வெட்டி கொள்ற? நம்ம வந்து பேப்பரில் வந்து காசை வந்து காசு அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேள்றா, தண்ணி, வாட்டர், குடிக்கிற தண்ணியே உயிரினமாக இருக்கும்போது மரம் நம்ம காற்று சுவாசிக்கிறோம், அது எல்லாமே மரத்துல இருந்தால் வருது, அது உயிரினம் தானே. அதை கொண்டு தானே பண்ணுறோம். அப்போ நம்ம எல்லாருமே ஒரு கொலைகாரங்க. யார் சொல்றா? நம்ம எல்லாருமே ஒரு கொலைகாரங்க. அப்புறம் நம்ம சீமான் இந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு. நம்மளோட கொலைகாரங்க. நீ செத்த. இது யார் சொன்னா? எஸ்டிஆர் நான் சொன்னாரு. தண்ணி கூட ஆக்சுவலாக லிவிங் பீங் இல்லை, தண்ணி கூட இருக்கு. அப்போ நீ எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலாக. சாரி, என்னதான்டா சொல்ல வர கிறுக்கா கேட்டீங்கன்னா, என்ன சொல்ல வர அப்படின்னா, காசு வேணும். என்னோட கூகுள் பே நம்பரை இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன், இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் தெரிவிக்கிறேன். இங்கே கூகுள் பே நம்பர் தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் பே பண்ண மாட்டீங்க, அங்கே ஃபண்ட் பண்ணுவீங்க. அதனால் வெக்கமே இல்லை. நீங்கள் கேட்டால் சத்தியமே இல்லை. உங்களுக்கு வெக்கமான சொல்கிறோம் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசெல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க. பாய். அவ்வளவு வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு, இது ஒரு கேவலம் அது.